வெயிட் லாஸ் பண்ணும்போது இவ்ளோ டேஸ்டியா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியும். இன்னைக்கு வந்து தக்காளி அவல் உப்புமா தான் வந்து பண்ண போறோம். அவல் வந்து எடுத்துட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அப்படியே வச்சிட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல நல்லா பொழு பொழுன்னு வந்துரும். அதுக்கப்புறமா ஒரு பேன்ல வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோம்பு பொரிய விட்டுக்கலாம். அது கூடயே கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா கடுகு, அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்லா அரைச்சு பேஸ்டா வந்து சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சள் தூள் மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். காரத்துக்கு நீங்க வந்து மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சள் தூள் மட்டும் தான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாய் காரமே இதுக்கு வந்து போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல உதிரி உதிரியா அவல் வந்து சேர்த்து நல்லா வந்து இப்படி கிளறி விட்டோம்னா வச்சுக்கோங்க, சூப்பரான தக்காளி அவல் உப்புமா வந்து ரெடி ஆயிடும். தக்காளி சட்னியோட சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். ஹெல்தியா சாப்பிட்டு நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.